சனி பெயர்ச்சி இப்போதான் வந்தது. ஒருத்தருக்கு 7.5 சனி எப்படி தெரியுமா வருது? உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டத்துக்கு சனி வரும்பொழுதே உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருது. உங்கள் ராசிக்கு முன் கட்டத்தில் இருக்கும்போது 2.5 வருஷம், உங்கள் ராசிக்கு நேராக இருக்கும்போது 2.5 வருஷம், அடுத்த கட்டத்துக்கு வரும்போது 2.5 வருஷம், மொத்தம் 7.5 வருஷம் ஒருத்தரை சனி பிடிக்குது இல்லைங்களா? இந்த சனியிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்யூச்சர் யூஸ்க்காக. ஒரு முறை இந்திரனை இதே மாதிரி தான் சனி பிடிக்க வந்தானா. அப்போ இந்திரன் சொன்னாரா, என்னோட இந்திர பதவியை பார்த்தாவது என்னை விட்டுறக்கூடாதா, நான் பாவம் இல்லையா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்த்தாராம். இந்திரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் பிடிக்க வேண்டியது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லி சனீஸ்வரன் சொன்னாராம். சரி, அப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி இந்திரன் கேட்குறாரு. என்ன உதவியாக இருக்கும்? நீ எப்போ என்னை பிடிப்ப, அந்த காலத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். சனி பகவானும் சரி, அதில் சொல்கிறதுல என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தையும் சொல்லிட்டாராம். அந்த காலம் வரும்பொழுது இந்திரன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிச்சாலியாக மாறி ஒரு சாக்கடைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். இப்போ என்ன பண்ணுவேன், என்ன ஒன்றால் பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி பல காலமாக அந்த சாக்கடையிலேயே இந்திரன் ஒளிஞ்சிருக்காரு. கொஞ்ச காலம் கழித்து அந்த காலம் முடிஞ்சிடும் இல்லையா, சனி பகவானுடைய காலம் முடிஞ்ச பிறகு வெளியே வந்து பந்தாவாக பேசிக்கிட்டாராம். சனி பகவான் கிட்ட, உன்னால் என்னை பிடிக்க முடியல பார்த்தியா, எப்படி தப்பிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்கிறாரு. இந்திரன் சனி பகவானை கிண்டல் பண்ணுறார். அப்போ சனி பகவான் சொன்னாராம், அரியணையில் வீற்றிருந்த தேவேந்திரனை சாக்கடையில் வாசம் செய்யும்படி செய்ததே இந்த சனி தான். இது தெரியாமல் என்கிட்டே நீ சவால் விடுறியா அப்படின்னு சொல்லி சனி பகவான் கேட்டாராம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சனி பகவான் கிட்ட இருந்து நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் அவருடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. சனிக்கிழமை தோறும் கருப்பு ஆடை அணிந்து எள்ளு விளக்கு ஏற்றுவதன் மூலமாக அவருடைய கோபத்தை தணிச்சு நம்ம அதிலிருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். 30 வருஷங்கள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷங்கள் கெட்டவனும் இல்லை. சனி பகவான் ஆட்சி செய்யும் காலத்தில் கூட நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா இந்த முறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பலன் தரும்.